ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம்னு எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வந்து ஓமம் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் வந்து ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கி வரணும்னு கிடையாது. லைட்டாக அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்தாலே போதும். அடுத்ததாக இது கூடவே 1 கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கேப்சிகம்லாம் நமக்கு வந்து ரொம்ப வதங்கி வரணும்னு வேண்டாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். அடுத்ததாக இது கூடவே 1 கேரட், ஓரளவு மீடியம் சைஸில் 1 கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கிறேன். கேரட்டும் துருவி சேர்த்துருக்கிறனால இது வதங்கி வரதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. நமக்கு ரொம்ப அது வந்து வதங்கியும் வரணும்னு வேண்டாம். லைட்டாக ஒருக்கா நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இதில் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட் அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் வத்தல் பொடி வந்து சேர்த்துருக்கிறேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இந்த மசாலா வேண்டான கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக. இந்த மாதிரி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுலையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். கடலை மாவு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிம்ல வச்சு அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகுறதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான உள்ள வைக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபிங்ஸ் ரெடி. அடுத்ததா இங்க ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதுல 1/2 கப் அளவு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவு வந்து ஒயிட் கலர் எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து கோதுமை மாவு, உப்பு, தண்ணி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொத்தமல்லி இலை கொஞ்சமாக எடுத்து சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து எடுக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு சப்பாத்தி கல் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சுருந்தோம்ல, அது இப்போ இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாகவே வந்திருக்கு. இதை நம்ம அந்த ரோலிங் பின் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு காமிச்சு தர பாருங்கள். இந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஓரங்களில் அதிகமாக வராதபடி, அந்த 4 ஓரங்கள்லையும் அதிகம் வராத மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீதி வந்த சப்பாத்தி மாவில் கூட நீங்கள் இது மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலில் இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, லெஸ் ஆயில் ஸ்நாக்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதோட லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு தந்திருப்பேன். இதே போலவே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ரோலிங் பின் வச்சு ஜென்ட்லாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். அந்த லேயரோட பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கோதுமை மாவு சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து சூடு ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயிலும் அதிகமாக வேண்டாம், நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். நம்ம ஏற்கனவே கோதுமை மாவு வச்சு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்நாக்ஸை இதில் டிப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோதுமை மாவு கலவையில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால ஆயில் அதிகமாக குடிக்காது. நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. இது போலவே நம்ம எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே சவுண்டு கேட்டாலே தெரியும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள நல்ல லேயரோட அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ இதை உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.